இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 65 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. ஆண் பெண் பற்றிய ஓர் சுவரசியமான பார்வை. ஆண் பெண் என்ற இரு புள்ளிகளுக்கு இடையே வரையப்பட்ட கோடுதான் நாம் வாழும் சமுதாயம். இதில் ஒரு புள்ளி இல்லாவிடினும் இந்த கோட்டை வர முடியாது. உடல் அமைப்பில் மட்டுமல்லாமல் உணர்விலும் சிந்தனையிலும் செயலிலும் ஆணும் பெண்ணும் வேறுபட்டே இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் இரண்டு துருவங்கள். ஆனால் உடல் தேவைக்காகவும் உணர்வுகளின் தேவைக்காகவும் இரு துருவமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவைகள் விருப்பங்கள் இரண்டு பேருக்குமே மாறுபடுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உயிரினங்களில் இருபாலுக்கும் தனித்தனியாக சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மனித இனத்திற்கு பொருந்தும். அதில் ஓர் உதாரணம், ஆண் உடலளவில் உறுதியாக இருக்கிறான், பெண் மனதளவில் உறுதியாக இருக்கிறாள். பெண் சிறிய பிரச்சனைகளுக்கு கூட அழுது விடுகிறாள். அப்படி இருக்கும் போது பெண் எப்படி மனதளவில் ஆணை விட உறுதியானவள் என சிலருக்கு தோன்றலாம். அழுவது கூட பெண்ணிற்கு இயற்கையாக வழங்கப்பட்ட ஒரு சலுகைதான். தங்களை பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் பெண்களின் மூளை விடும் கட்டளைதான் அழுகை. அழுது முடிந்த பின் பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் என பெண்ணின் மனம் சிந்தித்து தீர்வு காணுகிறது. அதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் அதை அத்துடன் மறந்துவிட்டு அடுத்த கட்டம் நோக்கி அவளால் நகர முடியும். பெண்களைப் போல ஆண்களால் சுலபமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடிவதில்லை என்பது உண்மை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாவிட்டாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி எளிதாக நகர முடியாமல் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தீர்வு கிடைக்காததற்கு திரும்ப திரும்ப விடை தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால் தான் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் அதிகமாக ஆண்களாக இருக்கிறார்கள் என கருதுகின்றார்கள். பெண் தோல்விகளை எளிதில் தாங்கிக் கொள்கிறாள் அல்லது தாங்கிக் கொள்ள பழகி இருக்கிறாள். ஆனால் இது ஆண்களுக்கு சிரமமாகவே இருக்கிறது. வாழ்ந்த சூழ்நிலையில் இருந்து புதிய சூழ்நிலைகளுக்கு போகும்போது பெண் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை எளிதில் மாற்றிக் கொள்கிறாள். ஆனால் ஆண்களுக்கு எளிதாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ள முடிவதில்லை. ஆணை விட பெண்ணிற்கு உணர்வை வெளிப்படுத்தும் மொழித்திறம் அதிகம். அதனால் அவளால் அதிகமாக பேச முடியும் அல்லது அதிகம் பேசுவதை அவள் விரும்புகிறாள். மனித இனம் வாழ்க்கையை தொடங்கிய ஆதிகாலம் முதல் ஆணானவன் வேட்டையாடுவதற்காக பழகியவன், பழக்கப்படுத்தப்பட்டவன். அதனால் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த பின்னும் அவனிடம் கோபமும் முரட்டுத்தனமும் பெண்ணை விட அதிகமாக இருக்கிறது. பெண்ணானவள் குழந்தைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் பழகியவள் அல்லது பழக்கப்படுத்தப்பட்டவள். இதனால் இரக்கமும் பொறுமையும் பாசத்தை வெளிப்படுத்தும் திறமையும் ஆணை விட பெண்ணிற்கும் அதிகமாக இருக்கிறது. இப்படி உள்ளத்தாலும் உடலாலும் முற்றிலும் வேறுபட்டிருக்கும் ஆணும் பெண்ணும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகில் இணக்கமாக வாழ்வதற்கான இரகசியம் எதிர்பாலின் கவர்ச்சி. ஆணிற்கு பெண்ணிடம் இருக்கும் ஈர்ப்பும் பெண்ணிற்கு ஆணிடம் இருக்கும் ஈர்ப்பும். காதல், ஊடல், நெருடல் போன்றவற்றின் புறப்பிடம் இது. தனது எதிர்பாலினத்தை கவர்வதற்காக உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் பல தந்திரங்களை கையாளுகிறது. அதில் மனித இனத்தின் பங்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஆணும் பெண்ணும் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது, தன்னை அழகாக காட்டுவதெல்லாம் எதிர்பாலினத்தை கவரத்தக்கத்தான். இத்தனை ஆடை அலங்காரம், சிகை அலங்காரம் எல்லாம் உருவானது இதற்காகத்தான். இந்த எதிர்பாலின் கவர்ச்சி இல்லை என்றால் உலகில் இத்தனை அழகான மனித படைப்புகளை உருவாகி இருக்காது. மனித இனம் செய்யும் செயல்கள் அனைத்தும் இரண்டு உள்நோக்கத்திலிருந்து உருவாகிறது என உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூறுகிறார். முதலாவது நம்முடைய ஊடல் தூண்டுதல். இரண்டாவது முக்கியமானவராக விளங்க வேண்டும் என்னும் மனத்தின் தூண்டுதல். எதிர்பாலினத்தை ஈர்ப்பதற்காக மனித இனம் செய்யும் செயல் நாடளவில் சமூகத்தை நோக்கி திரும்புகிறது. தன்னை இந்த சமூகம் முக்கியமானவராக கருத வேண்டும் என மனம் நினைக்கிறது. அந்த நினைப்புத்தான் மனிதரை விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் சினிமா நடிகனாகவும் தொழில் அதிபர்களாகவும் ஆக்குறது. 4 பேர் வாழ்கிற வீட்டில் 40 படுக்கை அறைகளை கொண்ட வீட்டை கட்டுவதெல்லாம் சமுதாயத்தில் தன்னை முக்கியமானவராக காட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த செயல்பாடு. எதிர்பாலின் கவர்ச்சி ஈர்ப்பு இல்லாமல் ஊடல் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதாக மனித
இனம் இருந்திருந்தால் இன்னும் மனித இனம் விலங்குகளைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். பெண்ணை தன்பால் ஈர்ப்பதற்கு ஆண் செய்த செயல்பாடும், ஆணை தன்பால் ஈர்ப்பதற்கு பெண் செய்த செயல்பாடும் தான் தற்காலத்தில் வாழ்ந்த மனித இனத்தை கம்ப்யூட்டர் காலத்திற்கு அழைத்து வந்ததும், செயற்கைக்கோளை அனுப்ப வைத்ததும், செவ்வாய் கிரகத்தில் வாழ நினைப்பது எல்லாம் எனலாம். இன்னும் ஒரு அடுத்த தேடல் ஒன்றுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.